அனைவருக்கும் வணக்கம். ஸோ முடி கொட்டுறது, ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ஆகிடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரீசன்ட் டேஸில் அந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டோம், இல்லை இந்த ஷாம்புனால தான் வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஆயிலு ஷாம்பு இந்த மாதிரி வந்து நம்ம யோசிச்சுட்ருப்போம். கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக அந்த ஹேர் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உள்ளுறுப்பில் ஏதோ ஒரு உறுப்பு வந்து என்ன ஆகிட்டுருக்கு, சிக்காயிட்ருக்கு அப்படின்றது நம்மளோட இண்டிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபாலுக்கும் நம்மளோட கிட்னி எனர்ஜிக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஸோ ஹேருக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அக்குபஞ்சரில் ப்ராப்பராக நீங்கள் டயக்னோஸ் பண்ணிவிட்டு கிட்னிக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் நீடலிங் கொடுக்கும்போது அந்த ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். ஸோ இப்போ டேண்ட்ரஃப்னால ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த டேண்ட்ரஃப் வந்து இருக்காது. அந்த டேண்ட்ரஃப்க்கும் வந்து ஒரு சில காரணங்கள் வந்து நான் ஒரு போன வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். ஸ்கேல்ஃபில் வந்து கண்டினியூஸாகவே நம்ம டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட உள் உறுப்புகள் வந்து அதிகப்படியான கழிவுகள் வந்து தேக்கி வச்சுருக்கோம் அப்படின்றதோட வெளிப்பாடு தான் ஹேரில் வந்து அந்த டேண்ட்ரஃப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ரெண்டையும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, குழப்பிக்கூடாது. ஸோ ஹேர் ஃபால்னால் நீங்கள் அக்குபஞ்சரில் ப்ராப்பராக என்ன பண்ணலாம், கிட்னிக்கு வந்து நீங்கள் நீடலிங் கொடுக்கும்போது ஹேர் ஃபால் வந்து படிப்படியாக ஒரு 4 சிட்டிங்லேயே குறைஞ்சிட்டு ஒரு 3 months நீங்கள் எடுக்கும்போது ஹேர் க்ரோத்திங் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.